ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்க்கலாமா? லக்னோ மார்க்கெட் வீடியோ தான். என்னடா உருளைக்கிழங்கு மலை கணக்காக குமிச்சிருக்குன்னு பார்க்கிங்களா? இங்கே உருளைக்கிழங்கு எவ்வளோ தெரியுமா? 6 கிலோ 100 ரூபா. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், நம்ம ஊரில் கிலோ 40 ரூபாய்க்கு குறைஞ்சி வாங்குறது. அப்புறம் ஆரஞ்சு பழம் 2.5 கிலோ 100 ரூபா. இப்போ வந்து சீசன் அப்படிங்கிறனால எல்லாமே கீரைகள்லேருந்து ஃப்ரூட்ஸ்லேருந்து என்னென்ன சீசன் வருதோ எல்லாமே ரேட்டு கம்மியாக இருக்கும். முதல்ல வந்து காலிஃப்ளவர் உண்மையிலே இந்த மார்க்கெட்டில் அங்கே இருந்த காலிஃப்ளவர் கடையில் இந்த காலிஃப்ளவர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. நானும் வீடியோவுக்கு வந்து தெரியல, இவ்வளோ பெரிய பூவை நேற்று தான் நானும் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அவங்கக்கிட்ட கேட்டோம், இந்த மார்க்கெட் வந்து எப்படின்னா அவங்க தோட்டத்தில் விளைவிக்கிறத சாட்டர்டேவும் சண்டே மட்டும் போடுவாங்க நாங்கள் இருக்கிற ஏரியாவில். மற்ற நாள் வேறு ஏரியாவில் எங்கேயாவது போடுவாங்க. நம்ம ஊரில் இப்படி போடுறாங்களான்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் லக்னோவில் வந்து அவங்க தோட்டத்தில் விளையிற காயை வந்து காலையில் பிடுங்கி சாயங்காலம் வந்து நமக்கு விற்பனைக்கு வந்து கொண்டு வந்துடுவாங்க. அது மல்லிச்செடியாக இருக்கட்டும், கீரையாக இருக்கட்டும், அவங்க தோட்டத்தில் 4 காய் போட்டிருந்தாலும் சரி, 2 காய் போட்டிருந்தாலும் சரி, சொரக்காய் விட்டு தான் போட்டிருந்தாலும் அதுவும் தனியாக. அதே மாதிரி இது வந்து இதான் நாட்டு பாலக்கீரை, நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. அது இலை லீஃப் வந்து வித்தியாசமாக இருக்கும். இப்போ வந்து இது வந்து ஹைப்ரிட் அதோட சேர்ந்த பாலக்கீரை. நம்ம ஊர் சைடில் இதுதான் கிடைக்கும். அந்த நாட்டு பாலக்கீரை சீசனில் தான் எங்களுக்கு கிடைக்கும். இந்த வெங்காய தண்டையுமே இங்கே வந்து காய்கறி கூட்டெல்லாம் வந்து வைப்பாங்க. கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காய் தான் இங்கே கிடைக்கும். நான் ரொம்ப ரேராக தான் வாங்குவேன். இங்கே இருக்கிறவங்க இதை சுட்டு வந்து இது பண்ணுவாங்க. இது வந்து கடுகு இருக்கு இல்லையா, அதோட லீஃபு இலை, அந்த இலையும் இவங்க வந்து சப்ஜி கடையிறாங்க. ஆனால் எனக்கு அது பிடிக்கல. நான் ஒரு தடவை செஞ்சேன், என்னால் சாப்பிடவே முடியல. ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் செஞ்சதோட சரி. அப்புறம் வந்து இது வெந்தயக்கீரை, முள்ளங்கி இருக்கு இல்லையா, அந்த முள்ளங்கி சாப்பிட்டுட்டு அந்த கீரையை வந்து அவங்க செஞ்சு சாப்பிட்ருந்தாங்க. தமிழ்நாட்டிலலாம் இந்த மாதிரி சந்தை போடுறாங்களான்னு எனக்கு தெரியலை. அதனால தான் இங்கே வந்து காய்கறிகளோட விலை வந்து கம்மியாக இருக்குது. பாய் பாய். சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள்.